ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பணக்கார தந்தை ஏழை தந்தை அப்படிங்கிற புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ராபர்ட் கியோசாகி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தோட முன்னுரை முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் வாசிச்சிருப்பேன். இன்றைக்கி அதோட அத்தியாயம் 1 வாசிக்க போகிறேன். அத்தியாயம் 1, பாடம் பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை. ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மக்களும் பணத்திற்காக வேலை செய்கின்றனர். பணக்காரர்கள் பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கின்றனர். அப்பா பணக்காரனாக ஆவது எப்படி என்று எனக்கு உங்களால் கூற முடியுமா? என் தந்தை தன் மாலை நேர செய்தித்தாளை கீழே வைத்துவிட்டு, நீ ஏன் பணக்காரனாக ஆக விரும்புகிறாய் என்று கேட்டார். ஏனென்றால் இன்று ஜிம்மி தன் தாயாருடன் அவர்களது புதிய காடிலாக் காரில் போவதை நான் பார்த்தேன். வார இறுதியை கழிப்பதற்காக கடற்கரையில் அமைந்துள்ள தங்கள் வீட்டிற்கு அவர்கள் சென்று கொண்டிருந்தனர். ஜிம்மி தன் நண்பர்களில் 3 தன்னுடன் அழைத்து சென்றிருக்கிறான். ஆனால் மைக்கையும் என்னையும் மட்டும் அழைக்கவில்லை. நாங்கள் ஏழை சிறுவர்களாக இருப்பதால் அவன் எங்களை உடன் அழைத்து செல்லவில்லை என்று அந்த நண்பர்கள் என்னிடம் கூறினார்கள். அப்படியா கூறினார்கள் என்று என் தந்தை நம்ப முடியாமல் கேட்டார். ஆமாம், அவர்கள் அப்படித்தான் கூறினார்கள் என்று காயம் தோய்ந்த குரலில் நான் பதிலளித்தேன். என் தந்தை அமைதியாக தலையாட்டிவிட்டு தன் மூக்கு கண்ணாடியை தூக்கிவிட்டு கொண்டு மீண்டும் செய்தித்தாளை படிப்பதில் மூழ்கினார். நான் அவருடைய பதிலுக்காக காத்திருந்தேன். அது 1956ஆம் ஆண்டு. அப்போது எனக்கு 9 வயது. ஏதோ விதிவசமாக பணக்காரர்கள் தங்கள் குழந்தைகளை அனுப்பி வைத்த அதே அரசு பள்ளிக்கூடத்தில்தான் நானும் பயின்றேன். நாங்கள் வாழ்ந்த நகரத்தில் சர்க்கரை உற்பத்தி தான் முக்கிய தொழிலாக இருந்தது. சர்க்கரை உற்பத்தி நிறுவனங்களின் மேலாளர்களும் மருத்துவர்கள், தொழிலதிபர்கள், வங்கியாளர்கள் போன்ற செல்வாக்குமிக்க மக்களும் இந்த ஆரம்ப நிலை வகுப்பிற்கு பிறகு அவர்களது குழந்தைகள் பொதுவாக வேறு தனியார் பள்ளிகளுக்கு சென்றனர். எனது குடும்பம் அந்த அரசு பள்ளி அமைந்திருந்த அதே தெருவில் வசித்து வந்ததால் நான் அப்பள்ளிக்கு சென்றேன். எங்கள் வீடு வேறு ஏதேனும் ஒரு தெருவில் அமைந்திருந்தால் எங்கள் குடும்பத்தை போன்ற குடும்பங்களிலிருந்து வந்த குழந்தைகள் பயிலும் வேறு ஏதேனும் ஒரு பள்ளிக்கு நான் சென்றிருந்திருப்பேன். 6வது வகுப்பிற்கு பிறகு இக்குழந்தைகளும் நானும் அரசு நடுநிலைப் பள்ளிக்கும் அதன் பிறகு அரசு உயர்நிலைப் பள்ளிக்கும் சென்றோம். எங்களை போன்றவர்களுக்கு எந்த தனியார் பள்ளியும் இருக்கவில்லை. என் தந்தை ஒரு வழியாக தனது செய்தித்தாளை கீழே வைத்தார். அவர் சிந்தித்து கொண்டிருந்தார் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. நீ பணக்காரனாக ஆக விரும்பினால் பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் மெதுவாக தன் பேச்சை துவங்கினார். நான் எவ்வாறு பணம் பண்ணுவது என்று நான் கேட்டேன். அவர் புன்னகைத்தபடி, உன் மூளையை பயன்படுத்து என்று கூறினார். உண்மையிலேயே அவர் என்ன கூறினார் என்று எனக்கு புரிந்தது. என்னால் இப்போதைக்கு உனக்கு அவ்வளவுதான் கூற முடியும், அல்லது அதற்கான விடை எனக்கு தெரியாது. எனவே என்னை தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்காதே என்று என்னிடம் அவர் சொல்லாமல் சொன்னார். ஒரு கூட்டணி உருவாக்கப்படுகிறது. அடுத்த நாள் காலையில் என் தந்தை என்னிடம் கூறியிருந்ததை என் நண்பன் மைக்கிடம் நான் கூறினேன். எனக்கு தெரிந்தவரை மைக்கும் நானும் மட்டுமே அப்பள்ளியில் பயின்ற ஏழை மாணவர்கள். மைக்கும் ஏதோ விதிவசமாகத்தான் இப்பள்ளியில் சேர்ந்திருந்தான். அதனால் நாங்கள் இருவரும் பணக்கார மாணவர்களுடன் சேர்ந்து பயில வேண்டியதாயிற்று. நாங்கள் ஒன்றும் பரம ஏழைகள் அல்ல. ஆனால் மற்ற மாணவர்கள் அனைவரும் புதிய கையுறைகளுடனும் புதிய சைக்கிள்களிலும் வலம் வந்தபோது அவர்களிடமிருந்த அனைத்து புதிய பொருட்களும் எங்கள் இருவரையும் ஏழைகளாக உணர வைத்தன. உணவு, உடை, உறைவிடம் போன்ற எங்களது அடிப்படை தேவைகளை எங்கள் பெற்றோர் நிறைவேற்றி வைத்தனர். அவர்களிடமிருந்து அதற்கு மேல் எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. என் தந்தை, உனக்கு ஏதேனும் வேண்டுமென்றால் அதற்காக நீ உழைக்க வேண்டும் என்று கூறுவது வழக்கம். நானும் மைக்கும் பலவற்றை விரும்பினோம். ஆனால் 9 வயது சிறுவர்களுக்கு ஏற்ற வேலைகள் எதுவும் அவ்வளவாக இருக்கவில்லை. பணத்தை ஈட்டுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மைக் கேட்டான். எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீ என் கூட்டாளியாக ஆக விரும்புகிறாயா என்று நான் கேட்டேன். அவன் அதற்கு ஒப்புக்கொண்டான். எனவே அந்த சனிக்கிழமை காலையன்று மைக் என்னுடைய முதல் வியாபார கூட்டாளியாக ஆனான். எவ்வாறு பணம் சம்பாதிப்பது என்பது பற்றி சிந்திப்பதில் நாங்கள் அன்றைய காலை நேரம் முழுவதையும் செலவிட்டோம். அவ்வப்போது ஜிம்மியின் கடற்கரை வீட்டில் குதூகலமான நேரத்தை அனுபவித்து கொண்டிருந்த சிறுவர்களை பற்றி நாங்கள் பேசினோம். அது எங்கள் மனதை நோகடித்தது. ஆனால் அந்த வேதனை நல்லதுதான். ஏனெனில் பணம் பண்ணுவதற்கு ஏதேனும் ஒரு வழியை பற்றி சிந்திப்பதற்கு அது எங்களுக்கு உத்வேகம் அளித்தது. இறுதியில் அன்று மதியம் ஒரு பெரும் உள்நோக்கு எங்களுக்கு கிடைத்தது.
தான் படித்திருந்த ஓர் அறிவியல் புத்தகத்தில் இருந்து மைக்கிற்கு கிடைத்த ஒரு யோசனை அது. நாங்கள் உற்சாகமாக கைகுலுக்கிக் கொண்டோம். இப்போது எங்கள் கூட்டணிக்கு ஒரு தொழில் கிடைத்துவிட்டது. அடுத்த பல வாரங்களுக்கு மைக்கும் நானும் எங்கள் அண்டை வீட்டு கதவுகளை தட்டி அவர்களது காலியான பற்பசை டியூப்களை பத்திரப்படுத்தி எங்களுக்கு கொடுக்குமாறு அவர்களை கேட்டுக்கொண்டோம். எங்கள் கோரிக்கை பலருக்கு வினோதமாகப்பட்டது. பெரும்பாலான வளர்ந்தவர்கள் ஒரு புன்னகையுடன் எங்களுக்கு ஒப்புதல் அளித்தனர். பற்பசை டியூப்களை கொண்டு நாங்கள் என்ன செய்யவிருந்தோம் என்று சிலர் எங்களிடம் கேட்டனர். அதற்கு நாங்கள் அதை எங்களால் கூற முடியாது, அது ஒரு வியாபார ரகசியம் என்று பதிலளித்தோம். வாரங்கள் செல்ல செல்ல என் தாயாரின் கவலை அதிகரித்து கொண்டே போனது. அவரது துணி துவைக்கும் இயந்திரம் இருந்த இடத்திற்கு அருகே ஓரிடத்தை எங்கள் கச்சா பொருட்களை குவித்து வைப்பதற்கு நாங்கள் தேர்ந்தெடுத்திருந்தோம். ஒரு பழைய அட்டை பெட்டியில் நாங்கள் எங்கள் பற்பசை டியூப்களை சேகரிக்க துவங்கினோம். இறுதியில் என் தாயார் பொறுமை இழந்தார். தன் அண்டை வீட்டார் பயன்படுத்திய நசுங்கி போயிருந்த பழைய பற்பசை டியூப்கள் தன் வீட்டில் குப்பைகளாக குவிக்கப்பட்டிருப்பதை காண அவர் விரும்பவில்லை. நீங்கள் இருவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இது ஒரு வியாபார ரகசியம் என்ற பழைய பல்லவியை மீண்டும் என்னிடம் கூறாதீர்கள். இந்த குப்பை கூளங்களை ஏதாவது செய்யுங்கள், இல்லையென்றால் நான் இவற்றை வெளியே தூக்கி எறிந்து விடுவேன் என்று அவர் மிரட்டினார். இன்னும் சில டியூப்கள் சேர்ந்தவுடன் நாங்கள் எங்கள் உற்பத்தியை துவங்கிவிடுவோம் என்றும் அதுவரை பொறுத்து கொள்ளுமாறும் நானும் மைக்கும் என் தாயாரிடம் கெஞ்சினோம். இன்னும் ஓரிருவர் தங்கள் பற்பசை டியூப்களை தருவதற்காக நாங்கள் காத்து கொண்டிருந்ததாக நாங்கள் அவரிடம் தெரிவித்தோம். எங்கள் தாயார் எங்களுக்கு ஒரு வார கால அவகாசம் கொடுத்தார். உற்பத்தியை துவங்குவதற்கு நாங்கள் குறித்த தேதி நெருங்கிக் கொண்டிருந்தது. இது எங்களுக்கு அழுத்தத்தை கூட்டியது. ஆனால் என் சொந்த தாயாரே இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அறிக்கை விட்டபோது எங்களது முதல் கூட்டணி ஏற்கனவே அச்சுறுத்தப்பட துவங்கி இருந்தது. அடிக்கடி பல் துலக்க வேண்டியது அவசியம் என்று பல் மருத்துவர் கூறுவதாக அண்டை வீட்டாரிடம் கூறி தங்கள் பற்பசையை விரைவில் காலி செய்யும்படி கூறுவது மைக்கின் வேலையாக ஆனது. நான் உற்பத்திக்கான வேலையை துவங்கினேன். ஒரு நாள் நானும் மைக்கும் உற்பத்தியில் ஈடுபட்டிருந்த போது என் தந்தை தன் நண்பர் ஒருவருடன் அங்கு தன் காரில் வந்தார். வழிநெடுகிலும் வெள்ளை பொடி சிதறி கிடந்தது. எங்கள் பள்ளியிலிருந்து நாங்கள் சேகரித்திருந்த பால் அட்டை பெட்டிகள் ஒரு நீளமான மேசையில் வைக்கப்பட்டிருந்தன. எங்கள் குடும்பத்தின் தணலெடுப்பு நன்றாக எரிந்து கொண்டிருந்தது. கார் நிறுத்துமிடத்திற்கு செல்வதற்கான வழியை எங்கள் உற்பத்தி வேலை தடுத்திருந்ததால் என் தந்தை எச்சரிக்கையாக எங்களை நோக்கி நடந்து வந்தார். அவரும் அவரது நண்பரும் எங்களை நெருங்கிய போது ஒரு பெரிய எகுபானை அந்த தணலடுப்பில் வைக்கப்பட்டு பற்பசை டியூப்கள் அதில் உருகி கொண்டிருந்ததை அவர்கள் கண்டனர். அந்த நாட்களில் பற்பசை பிளாஸ்டிக் டியூப்களில் வரவில்லை, அவை ஈயத்தில் செய்யப்பட்டிருந்தன. எனவே டியூபில் இருந்த பெயிண்ட் எரிந்து போன பிறகு அந்த டியூப்களை அச்சிறிய எகுபானையில் போட்டோம். அவை திரவமாகும் வரை உருக்கப்பட்டன. பாத்திரத்தை பிடிப்பதற்கான இடுக்கியை கொண்டு அந்த எகுபானையை கீழே இறக்கி பால் அட்டை பெட்டிகளின் மேலே இருந்த ஒரு சிறிய துவாரத்தின் வழியாக அதை ஊற்றினோம். பால் அட்டை பெட்டிகள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் நிரப்பப்பட்டிருந்தன. வெள்ளை பொடி எல்லா இடங்களிலும் தெரித்திருந்தது. அவசரத்தில் நான் ஒரு பெரிய சாக்குப்பையை தவறுதலாக கீழே தள்ளிவிட்டேன். அதில் இருந்த வெள்ளை பொடி அனைத்தும் கொட்டி அந்த இடம் ஒரு பெரும் பனிப்புயலால் தாக்கப்பட்டதை போல் காட்சியளித்தது. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வார்ப்புகளுக்கு அந்த பாலட்டை பெட்டிகள் தான் வெளிப்புற கொள்கலனாக இருந்தன. திரவ நிலையிலிருந்த ஈயத்தை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வார்ப்புகளின் மேலிருந்த ஒரு சிறிய துவாரத்தின் வழியாக நாங்கள் கவனமாக ஊற்றுவதை என் தந்தையும் அவரது நண்பரும் பார்த்து கொண்டிருந்தனர். எச்சரிக்கையாக செய் என்று என் தந்தை கூறினார். நான் நிமிர்ந்து பார்க்காமலேயே அவர் கூறுவதை ஏற்றுக்கொண்டு தலையசைத்தேன். இறுதியாக திரவ ஈயத்தை முழுவதுமாக ஊற்றி முடித்த பிறகு அந்த எகுபானையை கீழே வைத்துவிட்டு என் தந்தையை பார்த்து புன்னகைத்தேன். என் தந்தை ஒரு எச்சரிக்கையான புன்னகையுடன், நீங்கள் இருவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எங்களை பார்த்து கேட்டார். நீங்கள் என்னை என்ன செய்யும்படி கூறினீர்களோ அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பணக்காரர்களாக ஆகப் போகிறோம் என்று நான் கூறினேன். ஆமாம், நாங்கள் கூட்டாளிகள் என்று மைக்கும் என்னுடன் சேர்ந்து கொண்டான். அந்த பிளாஸ்டிக் வார்ப்புகளில் என்ன இருக்கிறது என்று என் தந்தை கேட்டார். நான் செய்ய போவதை கவனமாக பாருங்கள் என்று நான் கூறினேன்.
ஒரு சிறிய சுத்தியலை எடுத்து அந்த பிளாஸ்டிக் வார்ப்பை உடைத்து அதிலிருந்து ஒரு ஈய நாணயத்தை வெளியே எடுத்தேன். அட கடவுளே, ஈயத்திலிருந்து நாணயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களா என்று என் தந்தை கேட்டார். ஆமாம், நீங்கள் சொன்னபடிதான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் பணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று மைக் பதிலளித்தான். என் தந்தையின் நண்பர் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு உரக்கச் சிரித்தார். என் தந்தை புன்னகைத்தவாறே தன் தலையை ஆட்டினார். ஒரு நெருப்பு மற்றும் ஒரு டப்பா நிறைய பற்பசை டியூபுகளுடன் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை வெள்ளைப்பொடி போர்த்தியவாறு இரு சிறுவர்கள் பெரிய புன்னகையுடன் அவர் முன் நின்று கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் அப்படியே கீழே வைத்துவிட்டு தன்னுடன் வந்து எங்கள் வீட்டின் முன் வாசற்படியில் அமருமாறு அவர் எங்களிடம் கூறினார். எங்களை பார்த்து புன்முறுவல் பூத்துவிட்டு கள்ள நாணயங்களை உற்பத்தி செய்வது என்பதை பற்றி எங்களுக்கு விளக்கினார். எங்களுக்கு கனவுகள் தகர்க்கப்பட்டன. மைக் சற்று நடுக்கமான குரலில், இது சட்டத்திற்கு புறம்பானது என்றா கூறுகிறீர்கள் என்று கேட்டான். விட்டு தள்ளுங்கள், அவர்கள் ஒரு இயல்பான திறமையை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடும் என்று என் தந்தையின் நண்பர் கூறினார். என் தந்தை அவரை பார்த்து முறைத்தார். பிறகு எங்களை நோக்கி திரும்பி, ஆமாம், அது சட்டத்திற்கு புறம்பானது. ஆனால் நீங்கள் உங்களது மாபெரும் படைப்பு திறனையும் அசலான எண்ணத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். தொடர்ந்து சிந்தியுங்கள். உண்மையிலேயே உங்களை பற்றி நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று கூறினார். மைக்கும் நானும் ஏமாற்றத்துடன் சுமார் 20 நிமிடங்கள் மௌனமாக அமர்ந்தோம். பிறகு நாங்கள் அங்கிருந்து குப்பை குளங்களை அகற்றி அந்த இடத்தை சுத்தப்படுத்த துவங்கினோம். முதல் நாளன்றே எங்கள் வியாபாரத்தை நாங்கள் இழுத்து மூட வேண்டியதாயிற்று. வெள்ளைப்பொடியை கூட்டி அள்ளியபடி நான் மைக்கிடம், ஜிம்மியும் அவனது நண்பர்களும் கூறியது சரிதான், நாம் ஏழைகள்தான் என்று கூறினேன். அப்போது அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு கொண்டிருந்த என் தந்தை நான் கூறியதை கேட்டு இவ்வாறு கூறினார். நீங்கள் உங்கள் முயற்சியை கைவிட்டால் மட்டுமே நீங்கள் ஏழைகள். நீங்கள் ஏதோ ஒன்றை செய்தீர்கள் என்பதுதான் இங்கு முக்கியமான விஷயம். பெரும்பாலான மக்கள் பணக்காரர்களாக ஆவது பற்றி வெறுமனே பேசவும் கனவு காணவும் மட்டுமே செய்கின்றனர். நீங்கள் ஏதோ ஒன்றை செய்திருக்கிறீர்கள். உங்கள் இருவர் குறித்தும் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இதை நான் மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன். தொடர்ந்து சிந்தியுங்கள், முயற்சியை கைவிடாதீர்கள். மைக்கும் நானும் அங்கு அமைதியாக நின்றோம். அவர் கூறியது அருமையான வார்த்தைகள்தான். ஆனால் நாங்கள் மேலும் என்ன செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அப்பா, அப்படியென்றால் நீங்கள் ஏன் இன்னும் பணக்காரராக ஆகியிருக்கவில்லை என்று நான் கேட்டேன். ஏனெனில் நான் ஒரு பள்ளி ஆசிரியராக ஆவதை தேர்ந்தெடுத்தேன். பணக்காரர்களாக ஆவது பற்றி பள்ளி ஆசிரியர்கள் ஒருபோதும் சிந்திப்பதில்லை. நாங்கள் வெறுமனே பாடம் கொடுக்க விரும்புகிறோம். உனக்கு உதவ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் எப்படி பணத்தை உருவாக்குவது என்று உண்மையிலேயே எனக்கு தெரியாது. மைக்கும் நானும் அந்த இடத்தை சுத்தப்படுத்துவதை தொடர்ந்தோம். நீங்கள் இருவரும் உண்மையிலேயே பணக்காரர்களாக ஆக விரும்பினால் என்னிடம் கேட்காதீர்கள். மைக், உன்னுடைய தந்தையிடம் சென்று பேசு என்று என் தந்தை கூறினார். என் தந்தையிடமா என்று மைக் முகம் சுளித்தான். என் தந்தை புன்னகையுடன், ஆமாம், நானும் உன் தந்தையும் ஒரே வங்கியாளரிடம்தான் செல்கிறோம். அவர் உன் தந்தையை பற்றி பெருமையாக பேசுகிறார். பணம் பண்ணுவது என்று வரும்போது உன் தந்தை மகா புத்திசாலி என்று அவர் என்னிடம் பலமுறை கூறியுள்ளார் என்று கூறினார். என் தந்தையா என்று மைக் நம்ப முடியாமல் மீண்டும் கேட்டான். அப்படியென்றால் எங்கள் பள்ளியில் பயிலும் மாணவர்களிடம் இருப்பது போல் ஒரு நல்ல வீடும் ஒரு நல்ல காரும் ஏன் எங்களிடம் இல்லை? ஒரு நல்ல வீடும் ஒரு நல்ல காரும் இருந்தால்தான் நீ பணக்காரன் என்றோ அல்லது பணம் பண்ணுவது எப்படி என்று உனக்கு தெரியும் என்றோ அர்த்தமாகிவிடாது. ஜிம்மியின் தந்தை சர்க்கரை உற்பத்தி நிறுவனத்திற்காக வேலை செய்கிறார். அவர் என்னிடமிருந்து அவ்வளவு வித்தியாசமானவர் அல்ல. அவர் ஒரு நிறுவனத்திற்காக வேலை செய்கிறார். நான் அரசாங்கத்திற்காக வேலை செய்கிறேன். அவரது நிறுவனம் அவருக்கு கார் வாங்கி கொடுக்கிறது. சர்க்கரை உற்பத்தி நிறுவனம் பொருளாதார பிரச்சனையில் சிக்கிக்கொண்டுள்ளது. விரைவில் ஜிம்மியின் தந்தையிடம் எதுவும் இருக்கப் போவதில்லை. மைக், உன் தந்தை வித்தியாசமானவர். அவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருப்பது போல் தெரிகிறது. ஒரு சில வருடங்களில் அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக ஆவார் என்று நான் நினைக்கின்றேன் என்று என் தந்தை பதிலளித்தார். அவர் அவ்வாறு கூறியது மீண்டும் எனக்கு மைக்கிற்கு உற்சாகத்தை கொடுத்தது. புதிய உத்வேகத்துடன் எங்கள் துப்புரவு பணியை மீண்டும் தொடர்ந்தோம். நாங்கள் அவ்விடத்தை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் போது மைக்கின் தந்தையுடன் எப்படி பேசுவது என்பது பற்றியும் எப்போது பேசுவது என்பது பற்றியும் நாங்கள் திட்டமிட்டோம். பிரச்சனை என்னவென்றால், மைக்கின் தந்தை அதிக நேரம் உழைத்ததால் பெரும்பாலும் இரவு நெடுநேரம் கழித்தே வீட்டிற்கு வந்தார். அவருக்கு சொந்தமான பல சேமிப்பு கிடங்குகளும் ஒரு கட்டுமான நிறுவனமும் பல கடைகளும் 3 உணவகங்களும் இருந்தன. வீட்டிற்கு அவர்
தாமதமாக வருவதற்கு அந்த உணவகங்கள் தான் காரணம். எங்கள் துப்புரவு பணி முடிந்ததும் மைக் ஒரு பேருந்தில் ஏறி தன் வீட்டிற்கு சென்றான். வீட்டிற்கு சென்றதும் பணக்காரராக ஆவது எப்படி என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா என்று அவன் தந்தையிடம் கேட்க வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டோம். அது குறித்து தன் தந்தையிடம் பேசிய பிறகு இரவு எவ்வளவு நேரமானாலும் சரி என்னை தொலைபேசியில் அழைத்து தகவல் கூறுவதாக அவன் எனக்கு வாக்களித்தான். இரவு 8:30 மணிக்கு தொலைபேசி ஒலித்தது. சரி, அடுத்த சனிக்கிழமை என்று கூறிவிட்டு தொலைபேசியை நான் கீழே வைத்தேன். மைக்கின் தந்தை எங்களை சந்திக்க ஒப்புக்கொண்டிருந்தார். சனிக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஏழைகள் வாழ்ந்த பகுதிக்கு செல்வதற்கான ஒரு பேருந்தில் நான் ஏறினேன். பாடங்கள் துவங்குகின்றன. அன்று காலை 8 மணிக்கு நானும் மைக்கும் அவனது தந்தையை சந்தித்தோம். அவர் ஏற்கனவே தன் வேலையில் மும்மரமாக இருந்தார். எங்களை சந்திப்பதற்கு முன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். நான் மைக்கின் சிறிய எளிமையான சுத்தமான வீட்டை நெருங்கிய போது அவனது தந்தையின் கட்டிட மேற்பார்வையாளர் தன் காரில் அங்கிருந்து புறப்பட்டு கொண்டிருந்தார். மைக் என்னை கதவருகில் சந்தித்தான். கதவை திறந்தபடியே என் தந்தை தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கிறார், வீட்டின் பின்னால் காத்திருக்குமாறு அவர் கூறினார் என்று மைக் கூறினான். வயதாகி கொண்டிருந்த அந்த வீட்டின் வாசலுக்குள் நான் காலெடுத்து வைத்தபோது பழைய மரத்தரை கீறிச்சிட்டது. வீட்டிற்குள் ஒரு மலிவான மிதியடி இருந்தது. அது சுத்தமாக இருந்த போதிலும் மாற்றப்பட வேண்டிய நிலையில் இருந்தது. அவர்களுடைய குறுகலான வரவேற்பறைக்குள் நான் நுழைந்தபோது எனக்கு மூச்சு திணறியது. மிக பெரிய அளவிலான பழைய சோபாவும் மேசை நாற்காலிகளும் அந்த இடத்தை நிரப்பியிருந்தன. அந்த சோபாவில் என் தாயாரை விட சற்று வயதான 2 பெண்மணிகள் அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு எதிரே ஒரு தொழிலாளியின் உடையில் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர் காக்கி சட்டையும் முழுநீள கால் சட்டையும் அணிந்திருந்தார். அவரது உடை இஸ்திரி போடப்பட்டிருந்தது, ஆனால் கஞ்சியிடப்பட்டிருக்கவில்லை. பளிச்சூட்டப்பட்ட தொழிலாளிகள் அணிகின்ற காலணிகளை அவர் அணிந்திருந்தார். அவருக்கு என் தந்தையை விட 10 வயது அதிகமாக இருந்திருக்கும். நானும் மைக்கும் அவர்களை கடந்து பின்முற்றத்திற்கு சென்றபோது அவர்கள் புன்னகைத்தனர். நானும் பதிலுக்கு வெட்கத்துடன் புன்னகைத்தேன். யார் அவர்கள் என்று நான் மைக்கிடம் கேட்டேன். அவர்கள் என் தந்தையிடம் மேடை செய்கிறார்கள். அந்த வயதான மனிதர் என் தந்தையின் சேமிப்பு கிடங்குகளை நிர்வகிக்கிறார். அப்பெண்கள் எங்கள் உணவகங்களின் மேலாளர்கள். நீங்கள் எங்கள் வீட்டை நெருங்கிய போது பார்த்த கட்டிட மேற்பார்வையாளர் இங்கிருந்து 50 மைல் தொலைவில் ஓரிடத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் கட்டுமான பணியில் ஈடுபட்டுள்ளார். அவரது இன்னொரு கண்காணிப்பாளர் நீ வருவதற்கு சற்று முன்தான் இங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அவர் பல மாடி குடியிருப்புகளை கட்டுவதில் ஈடுபட்டிருக்கிறார். உங்கள் வீட்டில் எப்போதும் இப்படித்தானா என்று நான் கேட்டேன். எப்போதும் அல்ல, ஆனால் அடிக்கடி இப்படித்தான் நிகழும் என்று புன்னகைத்தபடியே கூறிய மைக் ஒரு நாற்காலியை என் அருகில் இழுத்து போட்டு அமர்ந்தான். பணம் சம்பாதிப்பதை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா என்று நேற்றிரவு நான் என் தந்தையிடம் கேட்டேன் என்று மைக் கூறினான். அதற்கு அவர் என்ன பதில் கூறினார் என்று நான் ஆர்வத்துடன் கேட்டேன். முதலில் அவரது முகம் வேடிக்கையான ஒரு பார்வையை வெளிப்படுத்தினாலும் பிறகு நமக்கு ஒரு திட்டம் வைத்திருப்பதாக கூறினார். நான் என் நாற்காலியை சுவரில் சாய்த்தபடி அப்படியா என்று கூறினேன். மைக்கும் தன் நாற்காலியை சுவர் சாய்த்தபடி அமர்ந்திருந்தான். அது என்ன திட்டம் என்று தெரியுமா என்று நான் கேட்டேன். இல்லை, ஆனால் விரைவில் அது நமக்கு தெரிந்துவிடும். திடீரென்று மைக்கின் தந்தை அங்கிருந்து பாழடைந்த கதவை தள்ளி கொண்டு நாங்கள் அமர்ந்திருந்த முற்றத்திற்கு வந்தார். மைக்கும் நானும் எங்கள் நாற்காலிகளை விட்டு துள்ளி எழுந்து நின்றோம். மரியாதை நிமித்தமாக அல்ல, அவரது வரவு எங்களை திடுக்கிட செய்ததால்தான். நீங்கள் இருவரும் தயாரா என்று கேட்டபடி அவர் எங்கள் அருகில் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தார். நாங்கள் எங்கள் நாற்காலிகளை சுவரிலிருந்து இழுத்து அவர் முன் போட்டு அமர்ந்தபடி அவரது கேள்விக்கு தலையாட்டினோம். அவர் சுமார் 6 அடி உயரமும் 90 கிலோ எடையும் கொண்ட ஒரு பெரிய உருவத்துடன் கூடியவராக இருந்தார். என் தந்தையும் உயரமானவர்தான், சுமார் அதே எடையை கொண்டவர்தான். ஆனால் மைக்கின் தந்தையை விட 5 வயது மூத்தவர். தோற்றத்தில் அவர்கள் இருவரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருந்தனர். ஆனால் அவர்கள் வெவ்வேறு இனத்தை சார்ந்தவர்கள். ராபர்ட், பணத்தை எப்படி உருவாக்குவது என்பதை பற்றி நீ கற்றுக்கொள்ள விரும்புவதாக மைக் கூறினான். அது உண்மையா என்று அவர் கேட்டார். நான் விரைவாக, ஆனால் சற்று நடுக்கத்துடன் தலையாட்டினேன். அவரது வார்த்தைகளுக்கும் புன்னகைக்கும் பின்னால் ஏராளமான சக்தி இருந்தது. சரி, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், ஆனால் இது ஒரு வகுப்பறை கல்வியைப் போல் இருக்காது. நீங்கள் இருவரும் என்னிடம் வேலை செய்வதாக இருந்தால் மட்டுமே என்னால் வேகமாக கற்றுக் கொடுக்க முடியும். மாறாக பள்ளிக்கூடத்தில் நடந்து கொள்வது போல் நீங்கள் இங்கு வெறுமனே உட்கார்ந்து நான் கூறுவதை கேட்க விரும்பினால் என்னுடைய நேரம்தான் வீணாகும். என்னிடம் வேலை பார்க்க உங்களுக்கு சம்மதமா?
ஆனால் முதலில் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று நான் கேட்டேன். கூடாது. நான் முன்மொழிந்துள்ள திட்டத்தை ஏற்றுக்கொள் அல்லது இங்கிருந்து போய்விடு. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கிறது. விரயம் செய்வதற்கு என்னிடம் நேரமில்லை. இப்போதே உன்னால் தீர்மானிக்க முடியாவிட்டால் பணத்தை உருவாக்குவதைப் பற்றி நீ ஒருபோதும் உன்னால் கற்றுக்கொள்ள முடியாது. வாய்ப்புகள் வரும் போகும். எப்போது விரைவான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று தெரிந்திருப்பது ஒரு முக்கிய திறமையாகும். நீ கேட்ட வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது. பாடம் துவங்குகிறது அல்லது அடுத்த 10 வினாடிகளில் அது முடிவடைகிறது. உன் சௌகரியம் என்று ஒரு கிண்டலான புன்முறுவலுடன் மைக்கின் தந்தை என்னிடம் கூறினார். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினேன். நானும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மைக் கூறினான். சரி, திருமதி மார்ட்டின் இன்னும் 10 நிமிடங்களில் இங்கு இருப்பார். அவருடன் நான் பேசி முடித்த பிறகு நீங்கள் அவரோடு என்னுடைய மளிகை கடைக்கு வந்து உங்கள் வேலையை துவங்கலாம். 1 மணி நேரத்திற்கு 10 சென்ட்டுகள் பணம் உங்களுக்கு ஊதியமாக வழங்கப்படும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் 3 மணி நேரங்கள் நீங்கள் வேலை பார்க்க வேண்டும் என்று மைக்கின் தந்தை கூறினார். ஆனால் இன்று பேஸ்பால் விளையாட்டு போட்டி ஒன்றில் நான் கலந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்று நான் கூறினேன். மைக்கின் தந்தை தன் குரலை தாழ்த்தி ஒரு கடுமையான தொனியில், ஒன்று என் திட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொள் அல்லது இங்கிருந்து ஓடிப்போய்விடு என்று கூறினார். நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பதிலளித்தேன். விளையாடுவதற்கு பதிலாக வேலை செய்வதென்றும் பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வதென்றும் நான் தீர்மானித்தேன். 30 சென்டுகள் பணம் சம்பாதித்த பிறகு அன்று காலை 9 மணிக்கு நானும் மைக்கும் திருமதி மார்ட்டின் கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்தோம். அவர் ஒரு அன்பான பொறுமையான பெண்மணி. மைக்கும் நானும் தனது மகனை நினைவுபடுத்தியதாக அவர் எங்களிடம் கூறினார். அவர் அன்பானவராக இருந்தாலும் கூட கடின உழைப்பின் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருந்தார். எனவே தொடர்ந்து எங்களை ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தார். கடையின் அடுக்குகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த டின்கள் அனைத்தையும் கீழே இறக்கி வைத்து அவை ஒவ்வொன்றையும் ஒரு மெல்லிய இறகு போன்ற துடைப்பானால் தூசி தட்டி மீண்டும் அவற்றை அந்த அடுக்குகளில் வரிசையாக அடுக்கி வைப்பதில் நாங்கள் 3 மணி நேரத்தை செலவிட்டோம். அது மிகவும் அலுப்பூட்டும் வேலையாக இருந்தது. பணக்கார தந்தை என்று நான் அழைக்கின்ற மைக்கின் தந்தை இதுபோன்று 9 மளிகை கடைகளை தனக்கு சொந்தமாக வைத்திருந்தார். ஒவ்வொரு கடையின் முன்னாலும் வாகனங்களை நிறுத்துவதற்கு பெரிய இடம் இருந்தது. பால், ரொட்டி, வெண்ணெய், சிகரெட்டுகள் போன்ற பொருட்களை மக்கள் வந்து வாங்கி செல்வதற்கு வசதியாக இந்த சிறிய மளிகை கடைகள் அவர்களது குடியிருப்பு பகுதிகளில் அமைந்திருந்தன. இது ஹாவாய் மாநிலத்தில் குளிர்சாதன வசதி வருவதற்கு முந்தைய காலகட்டம். எனவே வெப்பத்தின் காரணமாக கடைகள் தங்கள் கதவுகளை எப்போதும் திறந்தே வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் நிலவியது. கடையின் 2 பக்கங்களிலும் சாலைகளையும் வாகனங்களையும் நிறுத்துமிடத்தையும் நோக்கி கதவுகள் அகல திறந்து வைக்கப்பட்டிருக்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு முறை ஒரு கார் வந்து அந்த இடத்தில் நிறுத்தப்படும் போது தூசி பறந்து வந்து கடைக்குள் படிந்துவிடும். குளிர்சாதன வசதி வரும் வரை எங்களுக்கு தூசி தட்டும் வேலை இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். 3 வாரங்களாக நானும் மைக்கும் திருமதி மார்ட்டின் கண்காணிப்பின் கீழ் 3 மணி நேரம் வேலை பார்த்தோம். மதியம் எங்கள் வேலை முடிந்தவுடன் எங்கள் ஒவ்வொருவர் கையிலும் 3 சிறிய நாணயங்களை அவர் வைப்பார். 1950களின் மத்தியில் கூட 9 வயதில் 30 சென்டுகள் அவ்வளவு உற்சாகமூட்டவில்லை. அந்த சமயத்தில் காமிக்ஸ் புத்தகங்கள் ஒவ்வொன்றும் 10 சென்டுகள் விற்றன. எனவே வீட்டிற்கு செல்லும் வழியில் வழக்கமாக என்னுடைய 30 சென்டுகளையும் காமிக்ஸ் புத்தகங்களை வாங்குவதில் நான் செலவிட்டேன். 4வது வாரம் புதன்கிழமையன்று நான் வேலையிலிருந்து விலகுவதற்கு தயாராக இருந்தேன். பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை மைக்கின் தந்தையிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கான வேலை செய்ய நான் ஒப்புக்கொண்டேன். ஆனால் இப்போது 1 மணி நேரத்திற்கு 10 சென்டுகளுக்கு வேலை செய்யும் ஒரு அடிமையாக நான் ஆகியிருந்தேன். அதோடு அந்த முதல் சனிக்கிழமைக்கு பிறகு மைக்கின் தந்தை நான் பார்க்கவே இல்லை. நான் வேலையை விட்டு விலகுகிறேன் என்று அன்று மதியம் உணவு நேரத்தின் போது நான் மைக்கிடம் கூறினேன். பள்ளிக்கூடம் சலிப்பூட்டியது. இப்போது சனிக்கிழமைகள் கூட உற்சாகமூட்டுவதாக இல்லை. ஆனால் 30 சென்டுகளை நான் உண்மையிலேயே விரும்பினேன். இப்போது மைக் புன்னகைத்தான். நீ எதற்காக இப்போது சிரிக்கிறாய் என்று நான் கோபத்தோடும் வெறுப்போடும் மைக்கை பார்த்து கேட்டேன். இது நடக்கும் என்று என் தந்தை கூறினார். நீ வேலையை விட்டு விலக தயாராக இருக்கும்போது தன்னை வந்து பார்க்குமாறு அவர் கூறினார். என்ன, எனக்கு விரக்தி ஏற்படுவதாக அவர் காத்து கொண்டிருந்தாரா என்று நான் எரிச்சலோடு கேட்டேன். என் தந்தை சற்று வித்தியாசமானவர். உன் தந்தையைப் போல் அவர் கற்றுக் கொடுப்பதில்லை. உன்னுடைய தாயாரும் தந்தையும் ஏராளமான சொற்பொழிவுகளை கொடுக்கின்றனர். ஆனால் என் தந்தை அமைதியானவர். வெகு சில வார்த்தைகளை மட்டுமே பேசுபவர். இந்த சனிக்கிழமை வரை நீ பொறுத்திரு. நீ தயாராக இருப்பதாக நான் அவரிடம் கூறுகிறேன். இது திட்டமிட்ட சதி என்று கூறுகிறாயா? எனக்கு தெரியாது. சனிக்கிழமையன்று என் தந்தை உனக்கு விளக்கம் அளிப்பார். சனிக்கிழமையன்று வரிசையில் காத்திருத்தல்.
மைக்கின் தந்தையை எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருந்தேன். என்னுடைய உண்மையான தந்தையை கூட அவர் மீது கோபமாக இருந்தார். ஏழை தந்தை என்று நான் அழைக்கின்ற என் உண்மையான தந்தை குழந்தைகளை வேலையில் அமர்த்தக்கூடாது என்ற சட்டத்தை அவர் மீறுவதாக நம்பினார். அது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். 1 மணி நேரத்திற்கு 25 சென்டுகள் ஊதியம் கேட்குமாறும் அது கிடைக்காவிட்டால் உடனடியாக வேலையை விட்டு நின்றுவிடுமாறும் கல்வியறிவு கொண்ட என்னுடைய ஏழை தந்தை என்னிடம் கூறினார். அந்த வேலை உனக்கொன்றும் அவ்வளவு அவசியமில்லை என்று என் ஏழை தந்தை கோபத்துடன் கூறினார். சனிக்கிழமை காலை 8 மணிக்கு நான் மைக்கின் வீட்டு கதவை தட்டிய போது அவனது தந்தைதான் கதவை திறந்தார். நான் நுழைந்ததும் நுழையாததுமாக அங்கு போய் அமர்ந்து கொள், நீ வரிசையில் காத்திருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். பிறகு அவர் அங்கிருந்து தனது சிறிய அலுவலக அறைக்குள் சென்றுவிட்டார். நான் அந்த அறையை சுற்றி பார்த்தேன். மைக்கை என்னால் எங்கும் காண முடியவில்லை. தர்ம சங்கடமாக உணர்ந்த நான் 4 வாரங்களுக்கு முன்பு நான் பார்த்த அதே 2 வயதான பெண்மணிகளின் பக்கத்தில் போய் அமர்ந்தேன். அவர்கள் என்னை பார்த்து புன்னகைத்துவிட்டு நான் அமர்வதற்காக சோபாவில் இடம் ஏற்படுத்தி கொடுத்தனர். 45 நிமிடங்கள் கடந்து விட்டிருந்தன. எனக்குள் கோபம் தலைக்கேறி கொண்டிருந்தது. அந்த 2 பெண்மணிகளும் அவரை சந்தித்துவிட்டு 30 நிமிடங்களுக்கு முன் அங்கிருந்து சென்று விட்டிருந்தனர். ஒரு வயதான நபரும் அங்கு 20 நிமிடங்கள் இருந்தார். பிறகு அவரும் சென்று விட்டார். வீடு காலியாக இருந்தது. ஹாவாய் தீவின் அழகிய கோடைக்கால நாளன்று குழந்தைகளை தவறாக வேலைக்கு பயன்படுத்திய ஒருவருடன் பேசுவதற்காக நான் ஒரு பழைய இருண்ட வரவேற்பறையில் அமர்ந்திருந்தேன். அவர் தன் அலுவலகத்தில் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்ததையும் வேறு ஏதோ மும்முரமான வேலையில் ஈடுபட்டிருந்ததையும்